ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். மறுபடியும் ஒரு புதிய நாளை காணும்படியாக தேவன் நமக்கு உதவி செய்திருக்கின்றார். இந்த நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது, இந்த நாள் முழுவதுமாய் நானும் நீங்களும் கையிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் வேலைகளிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தட்டும். அவர் ஒவ்வொரு நாளையும் நமக்காக விசேஷித்த நாளாய் ஆக்கி தருகின்ற தேவனாக இருக்கின்றார். நானும் நீங்களும் எண்ணுகின்றபடி அல்லாதபடிக்கு அவர் நம்முடைய நாட்களை விசேஷமுள்ளதாய் அவருடைய சித்தப்படி நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கின்றார். ஆகினாலே இந்த நாளிலும் கூட அவருடைய சமூகத்தில் நாம் துவங்கும்படியாக வந்திருக்கும் பொழுது, இந்த நாளை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். அநேக காரியங்களுக்குள்ளாய் நாம் கடந்து போகும் பொழுது தேவன் தாமே நமக்கு முன்பதாக சென்று நம்முடைய கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் அவர் செவ்வையாக்க அவர் போதுமானவராயிருக்கின்றார். ஒன்று மாத்திரம் நிச்சயமாய் காணப்படுகிறது, நானும் நீங்களும் அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்யக்கூடிய தேவனாக இருக்கின்றார். உன்னுடைய விசுவாசத்தை அவர் தாமே பார்க்கின்ற ஒரு தேவனாக இருக்கின்றார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம்தானே இன்றைக்கு நமதுக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை துவங்க இருக்கும் பொழுது நீங்கள் அவரை விசுவாசித்து இந்த நாளை அவருடைய கரங்களுக்குள்ளாய் நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக நன்மையும் செம்மையுமாக மாற்றித்தர அவர் போதுமான தேவனாயிருக்கின்றார். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். மார்க் காஸ்பல் chapter 9 verse 23. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, இதற்கு முன்பதாக ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகின்றார். கொண்டு வரும் பொழுது தானே அவர் சொல்லுகின்றார், இந்த நோயானது அவனுடைய சிறுமு வயது முதல் கொண்டே இவனுக்குள்ளாக காணப்படுகிறது. அநேக வேளைகளிலே அநேக ஆபத்துகளுக்குள்ளாக இவனை கடந்து செல்லும்படியாய் செய்கின்றது. எங்களுக்கு என்ன செய்வோம் என்று சொல்லி தெரியவில்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கின்ற ஒரு தகப்பனாய் தேவனுடைய சமூகத்தில் வருகின்றார். ஆனால் ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகின்றார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காரியங்கள் அல்லது நீங்கள் வெளியே வர முடியாத சிக்கி தவிக்கின்ற காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பங்களில காணப்படுகிறதா? நீ விசுவாசிக்க கூடுமானால் அவைகள் எல்லாம் உனக்கு ஆகக்கூடியதாய், அவைகள் எல்லாம் உனக்கு நடக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னார். எனக்கு பிரியமான தேவச்சனமே, இந்த நாளுக்குள்ளாய் பிரவேசித்திருக்கும் பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுத்தவர்களாய் அவருடைய சமூகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து தர அவர் போதுமான தேவனாயிருக்கின்றார். இந்த நாளின் எல்லா காரியத்தையும் தேவனுடைய கரத்தில் நீங்கள் கொடுத்து விடுங்கள். அவர் உங்களை நடத்தும்படியாய், உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்து தரும்படியாய், உங்களை இந்த நாள் முழுவதுமாய் பாதுகாத்து கொள்ளும்படியாய், நீங்கள் கடந்து போகின்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய கரம், அவருடைய வழி நடத்துதல் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தப் போகின்றது. ஒன்று மாத்திரம் நீங்கள் செய்ய வேண்டியது அவரை விசுவாசிப்பது. நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் எல்லாம் உனக்கு ஆகும் என்று சொன்ன தேவன் தானே இன்றைக்கும் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், மகனே மகளே, நீ விசுவாசிக்கின்றாயா, நான் இந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி. அப்படி நீ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி தரப்போகின்றார். இந்த நாளை தேவன் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.